என்னதுடா? என்னது நன்றிக்கு உருவம்? மனுஷங்களா இருக்கலாம். ஆனா நன்றிக்கு ஒரு அடுத்த எழுத்து, அடுத்த உருவம் இதான் இருக்கலாம். இதான் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பெட் அனிமல் தான். அது எந்த பெட் அனிமல்? அது ஏன் நன்றியின் உருவம் சொல்றாங்க? பார்க்கலாமா குட்டீஸ்? முன்னொரு காலத்துல தேவநாதன் சொல்லிட்டு ஒரு வணிகன் இருந்தான். அவன் ஒரு நாயை வளர்த்தான். அந்த நாய்க்கு வேலைக்கு வேலை தவறாம சாப்பாடு வைப்பான். அதை டெய்லி குளிப்பாட்டுவான். ஓய்வு நேரத்துல அதோட விளையாடுவான். இப்படி அன்பா இருப்பான் அந்த நாய் கூட. அந்த நாயும் அவன்கிட்ட ரொம்ப அன்பா இருந்துச்சு. அவன் போற இடம்லாம் அந்த நாயை கூட்டிட்டு போவான். அவனுக்கு ரொம்ப வேலைகள் செய்யும் அந்த நாய். ஒரு நாள் தேவநாதன் வெளியூருக்கு வேலைக்கு வணிக வேலையா போனானா. அப்போ வழக்கம் போல அவன் நாயும் அவன் கூடயே போச்சு. போற வழியில கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால ரொம்ப புல்லு வளர்ந்த இடத்துல தேவநாதன் படுத்து தூங்கிட்டான். படுத்தவன் அப்படியே நல்லா தூங்கிட்டான். நாயும் அவன் பக்கத்துலயே படுத்து கிடந்துச்சு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு புகை நாத்தம் மூக்கத்தை அழிச்சிச்சு. நாய் கண்ணு முழிச்சு பார்த்துச்சு. சுற்றி சுற்றி பார்க்குது. காட்டு மரம்லாம் தீப்பிடிச்சி எரியுது. நாய் தேவநாதனோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்குது. ஆனால் தேவநாதன் முழிக்கவே இல்லை. என்ன செய்யறதுன்னே தெரியல நாய்க்கு. மறுபடியும் ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது. தேவநாதனை அப்படியே அந்த நாக்கை வச்சு நக்கி நக்கி பார்க்குது. எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். தேவநாதன் நல்லா தூங்குறான். உடனே அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குது. முகத்தில் தண்ணியை அப்படியே கொண்டு வந்து தெளிக்குது. எந்திரிக்கவே இல்லை. அந்த தேவநாதன் நல்லா தூங்கிட்டான். நாய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளத்துல தண்ணி இருக்கு. அதை எப்படி எடுத்துட்டு வர்றது அதுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே ஓடி போய் அந்த குளத்துக்குள்ள நனைஞ்சு வேகமாக அந்த புல் தரையில முழுவதும் நனைச்சிச்சு. இப்படியே ஒவ்வொரு தடையும் ஓடி 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 போய் அந்த குளத்துல நனைக்க இந்த புல்லை ஒரு பரல இப்படியே இந்த தேவநாதன் படுத்திருந்ததை சுற்றி ஈரமாக்கிருச்சு. இப்படியே அந்த நாய் பண்ணிக்கிட்டே இருந்துச்சா. அதால் பாவம் முடியவே இல்லை. நேரம் ஆக ஆக குளத்துக்கு போகிற வழியிலேயே அந்த நாய் மயக்கம் போட்டு வந்துச்சு. ஆனாலும் அது கொஞ்சம் தப்பி தவறி எந்திரிச்சு போய் அதால் முடிஞ்ச அளவுக்கு நினச்சி கொண்டு வந்து தேவநாதனை சுற்றி ஈரமாக்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன செஞ்சிச்சுன்னா மரம் முழுவதும் வெந்து அவ்வளோ தீ மடமடன்னு பிடிச்சி தேவநாதன் பக்கத்தில் வந்துடுச்சு தீ முழுக்க. இந்த நாய் வேகமாக ஓடி ஓடி போய் தண்ணியில் போய் நனைச்சிட்டு வந்து பிறண்டு படுத்துச்சா. அதால் பாவம் முடியவே இல்லை. அது அப்படியே டயர்டாகி கீழே விழுந்துருச்சு. உடனேயே பக்கத்தில் வரும்போது தேவநாதன் திடீர்னு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவனை சுற்றி ஈரமாக இருக்குது. ஆனால் சுற்றி உள்ள இடம் முழுக்க கருகிருச்சு. இவன் பக்கத்தில் மட்டும் கருகாமல் இருந்துச்சு. காரணம் அந்த நாயை நனைச்சி விட்டதுனால அந்த புல் தரம் முழுவதும் ஈரமாக இருந்துச்சு. அதனால தீ பிடிக்கவே இல்லை அந்த இடத்துல. இன்னும் தேவநாதன் பதறி போய் எந்திரிச்சு சுற்றி பார்க்குறான். அவன் வளர்த்த நாயை காணலை. இன்னும் ரொம்ப தூரம் பார்த்துட்டு நடந்து போகிறான். அதுக்கு பக்கத்தில் நாய் காலடி தடம் இருந்துச்சு. பின்னாடி போய் பார்க்குறான். அந்த குளத்தோட கரையில் அந்த நாய் சுருண்டு கிடந்துச்சு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அந்த நாய் உடல் முழுச்சும் அந்த நாயோட உடல் முழுதும் நனைஞ்சிருந்துச்சு. அங்கங்கே சுட்டு தீப்புண்ணாக இருந்துச்சு. அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த நாய் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தன்னை உயிரையே கொடுக்க அது துணிஞ்சிருக்கே. நம்மளும் இப்படி தூங்கி அழைத்து போயிட்டோம். பரவாயில்ல, நம்ம வளர்த்த நாய் நம்மளை நன்றி இருக்க போய் தான் காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் மனம் நொந்து. ஏன்னா நாய்க்கு அடிபட்டிருக்கு இல்லையா, தான் அன்பா வளர்த்த நாய் இல்லையா, மனம் நொந்து போய் அந்த நாயை இறுக அணைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறான் தேவநாதன். உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், தேவநாதன் எவ்வளவு நாய் மேல அன்பா இருந்தான். அதை விட அதிக அன்பு நாய் அவன் மேல வச்சிருந்துச்சு. அதனாலதான் அவனை காப்பாத்துச்சு. அப்படிதானடா? எஸ், நாய் தான் நன்றிக்கு மறு உருவம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கதையை பார்க்கறதோட விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவாடா குட்டீஸ்? அடுத்த கதையில சந்திக்கிறேன். வெயிட்
இந்த கதையை யார் எழுதுனது தெரியுமா? ஏற்கனவே நிறைய தடவை இவரோட கதையை பார்த்துருக்கோம். நாரா நாச்சியப்பன் அவர்கள் தான் இந்த கதையை எழுதினாங்க. ஏன் நான் முதல்ல சொல்லலை எழுத்தாளருடைய பெயர் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இவரோட கதையை நிறைய பார்த்துருக்கோம். நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றதுக்காகத்தான் நான் கொஞ்சம் கதையை சொல்லிட்டு லாஸ்டா சொல்றேன். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஈயின் ஆசை என்ற புத்தகத்துல இருந்து அத்தை எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய் குட்டீஸ்.